சிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பாஜக 28 தொகுதியில் நின்றுது. ஆனா ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சது. இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, தலைமை சரியில்லை சார். தலைவர் சரியிருந்தா இங்க கரெக்டா எல்லாம் சூப்பரா நடந்திருக்கும். தலைமை ஒரு ஃபயரா செயல்படவே இல்லை. அதிகாரப்பூர்வமா சட்ட ரீதியா அவங்களை எதிர்த்து போராட முடியல. எதுக்கெத்தாலும் சாஃப்டாவே போயிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த தோல்விக்கான காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப கூட கோயம்புத்தூர்ல பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடக்குது. இதுல அதிரடியா தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு கோரிக்கை பிரதானமா முன்வைக்கப்படும் அப்படின்னு பேசப்படுது. சோ அந்த பதவிக்கு யாருப்பா வருவா, யாரு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் பாஜகவினருக்கு மத்தியிலேயே போயிருந்தது. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா பாஜகவின் மத்தியில போச்சு. இதுல பெருசாடிப்பட்ட பேர் என்ன அப்படின்னா மலை, அண்ணாமலை. அந்த பேர் அடிபட்டிருக்கு. உண்மையிலேயே பாஜக அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும். இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இல்லாமலேயே இங்க எந்த அளவுக்கு பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கண்ணார பார்த்தோம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு அதிரடியான அரசியல் எல்லாம் முன்னெடுத்தார்? ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க திமுக ஆட்சி செஞ்சிருந்தது, அமைச்சர்கள் மேல, முதலமைச்சர் மேல, எல்லார் மேல ஒரு ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகர டப்பாவை, காலி டப்பாவை எடுத்துன்னு போயிட்டு ஆளுநர் RN ரவி கிட்ட கொடுத்தாரு. ஐயா கேஸை போடுங்க, அவங்க ஃபைல் எல்லாம் இதுல இருக்கு, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பூதாகரத்தை கிளம்பினாரு. அதுல இருந்து ஒரு பேப்பரை எடுத்தாவது ஆளுநர் RN ரவி காட்டினாரா? கேஸ் போட்டாரா? நடவடிக்கை எடுத்தாரா? கிடையவே கிடையாது. ஏன்னா அம்புட்ட காலி டப்பா, தகர டப்பா காலியாத்துன்னு போயிட்டு கொடுத்தாரு. ஒரு சீன் கிரியேட் பண்ணாரு. யாருங்க ஆளுநர் RN ரவி? நம்ம ஆளுங்க, போவோம். இப்ப என்ன, யார் என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் தான். ஸோ அப்படியெல்லாம் போய் என்ன பண்ணாரு, ஒரு கிரியேட் பண்ணார். ஒரு அரசியலை பாத்தீங்கன்னா தான் மேல திரும்பணும் அப்படின்ற ஒரு கிரியேட் பண்ணார். 20,000 புக்கு நான் படிச்சிருக்கேங்க அப்படின்னு சொன்னாரு. சாட்டையடி அடிக்க போறேன், பெண்களுக்கு கொடுமை நடக்குது, பெண்களுக்கு அநீதி நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, நான் என்னைய சாட்டையால அடிச்சுக்க போறேன் சொன்னாரா இல்லையா? அடிச்சுக்கிட்டாரா இல்லையா? அடிச்சுக்கிட்டாரு. எல்லாருமே என்ன பண்ண பதப்பதிச்சாங்க. ஐயோ இந்த மனுஷன் என்னையா இப்படி கோவப்பட்டு அதிரடியான அரசியல்லாம் முன்னெடுக்கிறாரு, ஐயோ சாட்டையில் அடிச்சுக்க போறாரு, என்ன ஆவருது அவர் உடம்பு, பச்சை உடம்பாச்சே, எப்படி அவர் உடம்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கதர்னாங்க. ஒரு சிலர்லாம் எப்படி அடி வாங்க போறாரு எப்படி அப்படின்லாம் யோசிச்சு அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாங்க. வந்தது, சாட்டையே வந்தது, அடிச்சாரு. சவுண்ட் வரவே இல்லை. ஏன்னா பஞ்சினாரு. அவ்வளவும் மசாஜ் பண்ற மாதிரி இருந்தது. இன்னும் உடம்பு குளிக்கும் போது உடம்பு தேய்க்கலையானு தெரியல, அது இவங்க சமாளிக்கிறதுக்கு பஞ்சினாரை வச்சு என்ன பண்ணாரு, அடிச்சுக்கிட்டாரு. எல்லாருக்கும் புஷ்மானம் ஆச்சு. என்னையா மனுஷன் சாட்டை அடிப்பாரு, நம்ம தான் பதறணும், ஆனா மனுஷன் பஞ்சி சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒன்று எல்லாரோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணாரா இல்லையா? அதிரடியான ஒரு அரசியல் எடுத்தாரா இல்லையா? எப்பா திமுக தப்பு செஞ்சாங்களோ இல்லையோ, டிஎம்கே ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி டப்பாவை போய் குத்தாரா இல்லையாப்பா? சாட்டையில் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் முட்டாளாக்குனாரா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து எல்லாருடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணார்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நயினார் நாகேந்திரன் பண்ணாரா? பாஜகவில் இருக்கும்போது பண்ணாரா? பண்ணவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தல் என்ன மாதிரி சூறாவளி பிரச்சாரம் பண்ணாரு, பயங்கரமான பிரச்சாரம் பண்ணாருங்க. ஏதோ ஒண்ணு பண்ணாரு. இப்போ ஒண்ணு இல்லைங்க, 2021 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில நின்று நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு மனுஷனை பொய்யான கேஸை போட்டு இடி ரைட விட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஜெயில வச்சாரா இல்லையா? ஆனா அந்த மனுஷன் ஜெயிலுக்குள்ளே இருந்தே ஸ்கெட்ச் போட்டு தூக்குனா போல. அந்த மாதிரி ஒரு பிரைண்ட் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. ஸோ எங்க போனாலும் இந்த மனுஷன் நம்மள அட்டாக் பண்றாயா? சட்டமன்ற தேர்தலே நம்மள அட்டாக் பண்ணா போல, நாடாளுமன்ற தேர்தலே அட்டாக் பண்ற இந்த மனுஷன் இருந்தாலும் நம்மளுக்கு தொல்லை, இல்லைனாலும் தொல்லை. உணர வச்சாங்களா இல்லையா திமுக? ஸோ இந்த காண்டெல்லாம் எதிர்த்து அவர் அரசியல் செஞ்சாரா இல்லையா? ஆனா இங்க நயினார் நாகேந்திரன் அப்படி இல்ல, சாஃப்டாவே போனாரு. அதிமுக எதிர்க்கிறாங்களா, சாஃப்டா போனாரு. திமுக எதிர்க்கிறாங்களா, சாஃப்டா போனாரு. இவ்வளவு ஏங்க அமித்ஷாவை பத்தி திமுக தரக்குறைவா பேசுனாங்களா ஒரு செய்தி இருக்குது. அதை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் இங்க அமித்ஷா பண்ணாரு. அண்ணாமலை அவர்கள் அதிரடியா என்ன பண்ணாரு, போராட்டம் பண்ணுவாருங்க, எல்லாமே செய்வார், எல்லாமே பண்ணுவார். பாஜகவுக்கு ஒரு இழிவுனா அடுத்த செகண்ட் ரோட்டுக்கு இறங்குவாரு. நயினார் நாகேந்திரன் எதிர்னாரா, நயினார் நாகேந்திரன் போனாரா அப்படின்னா போவே கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சுதான் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபயர் பொலிட்டிஷியன் நம்மளுக்கு வேணும். அப்படி ஒரு தலைவர் இருந்தாதான் பாஜக இன்னும் பல தலைமுறைகளுக்கு இங்க தமிழகத்துல நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது குறித்து டைரக்டா டெல்லி தலைமை இடத்துக்கே போயிருச்சு. அண்ணாமலை அடுத்ததா இந்த போஸ்டிங்ல வரணும்,
தலைவர் அப்படின்ற ஒரு பதவியில் வந்து விஜய்க்கு ஸ்ட்ராங்கா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, அதிமுக விஜய் எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குது. ஆனா திமுக ரொம்ப ஃபயரா என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. தாவேக்காவை போட்டு என்ன பண்றாங்க, ஃபயரா என்ன பண்றாங்க. ஆனா பாஜக இங்க அரசியல் செய்யாம போயிட்டா எப்படிங்க? பாஜக அரசியல் செய்யணுங்க, அரசை எதிர்த்து அரசியல் செய்யணுங்க, எல்லாமே கரெக்டா இருக்கணுங்க. அப்பனா விஜய்க்கு ஈக்குவலால ஒரு யூத்தை வந்து என்ன பண்ணும், தலைவர் பதவி பண்ணும். அந்த தலைவர் பதவிக்கு அண்ணாமலை தான் கரெக்ட். நயினார் நாகேந்திரன் சாஃப்டா போறாருங்க. எது இருந்தாலும் அவருடைய அணுகுமுறை வந்து சாஃப்டா இருக்கு. ஒரு ஃபயர் இல்ல, ஒரு அந்த அட்ராக்ஷன் இல்ல. அதனால அண்ணாமலையை போடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை பயங்கரமா எழுந்திருக்கு. சோ இதெல்லாம் அலசி பார்த்த டெல்லி பாஜக திரும்பவும் அண்ணாமலை அவர்களை இங்க பாஜக மாநில தலைவரா கொண்டு வர்றதுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல திரும்பவும் அப்ப நீங்க 2009 பாஜக மாநில தலைவர் அண்ணன் பொறுப்பேற்றார்ல, அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக 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 அப்படின்னு பயங்கரமான பேச்சுகள். யூடியூபர்ஸுக்கெல்லாம் கண்டென்ட் வாரி வாரி கொடுத்தார் அண்ணாமலை அவர்கள். சோ அண்ணாமலையை மாத்துனாங்க, யூடியூபர்களை கண்டென்ட்டே இல்லாம போயிருச்சு, நிறைய நியூஸே இல்லாம போயிருச்சு. சோ இப்ப திரும்பவும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டார்னா ஏதோ ஒண்ணு டெய்லி எதனா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு அவர் வந்து பொய்களா சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் பாஜக பாஜக அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு கண்டென்ட்டே வந்திருக்கும் அப்படின்றத நிதர்சனம் ஒண்ணு இருக்கு. சோ என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. சோ திரும்பவும் பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு அதிகப்படியான பர்சன்டேஜ் அவருக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெல்லி பாஜகவுக்கு இதுக்கு தலை அசைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பாஜக சார்பாக நடக்கிற மையக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரி தீர்மானங்கள், என்ன மாதிரி கோரிக்கைகள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திரும்பவும் பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை வந்தா எப்படி இருக்கும்ன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.